விளையாடி நேயர்களுக்கு சாய் சுதாவின் அன்பு வணக்கங்கள். இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ஒரு விடுதலை போராட்ட வீரரை பற்றி. விடுதலை போராட்ட வீரர்னு சொன்னா நிறைய பேர் நிறைய நபர்களின் பெயர்களை சொல்லுவோம் இல்லைங்களா? ஆனா இவங்க மறைக்கப்பட்ட நபர் அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய பேருக்கு போய் சேரவில்லைன்னு சொல்லலாம். தீவிரமாக வரலாறு தெரிந்தவர்களுக்கு, முழுமையான வரலாறு புரிந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் இவருடைய பெயர். சாதாரண மக்களுக்கு இவருடைய பெயர் சென்று சேரவில்லை அப்படிங்கிறதுதான் வருத்தம். இவர் என்ன செஞ்சாரு அப்படிங்கிறத விட அதை அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். இவர் எப்படி இறந்தாரு அப்படிங்கிறத தெரிஞ்சா நமக்கு அவர் எவ்வளோ பெரிய வீரர் அப்படிங்கிறது நமக்கு உள்வாங்க முடியும். அவர் எப்படி இறந்திருக்கிறாருன்னா, ஆங்கிலேய அரசால அவர் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறார். தூக்கு தண்டனை விதிச்சா தூக்குல போட்டுறணும் அப்படிதானங்க. ஆனா என்ன பண்ணியிருக்காங்க, அவங்கள தூக்கு தண்டனை போடுறதுக்கு முன்னாடி அவருடைய ஒவ்வொரு பல்லையும் கொரடால பிடுங்கியிருக்காங்க. கை கால், ரெண்டு கையிலையும் ரெண்டு காலையும் இருக்கிற மூட்டுகளை எல்லாம் சுத்தியலால அடிச்சு உடைச்சிருக்கிறாங்க. அதை ஃபுல்லாக உணர்வு இழந்த அவரை அதன் பிறகு தூக்கு ஏற்றிருக்காங்க. தூக்கு போட்டு இறந்த உடலை அப்பயும் அந்த உறவினர்கள்ட்ட ஒப்படைக்காம அவங்க அதை ஒரு இரும்பு பெட்டியில போட்டு வங்காள விரிகுடா கடல்ல தூக்கி வீசி இருந்திருக்கிறாங்க. அப்ப அந்த ஆங்கிலேய அரசு அவர் மேல எவ்வளவு கோபம் வச்சிருக்கணும் பாருங்க. அப்படி என்ன அவர் செஞ்சிட்டாரு? யார் அவர் அப்படின்னா, சூர்யா சென் சுதந்திர போராட்ட வீரர். இவர் வங்காளத்தில் பிறந்தவர், சிட்டகாங் நகரத்தை சேர்ந்தவர். 1894 பிறந்து 1934 இறந்துட்டாருங்க. 40 வயதிலேயே இறந்து விட்டார். இவர் சிறு வயதிலேயே, பள்ளி வயதிலேயே இவர் விடுதலை போராட்டத்துல ஈடுபாடு வந்திருக்காரு. இவர் என்ன செஞ்சிருக்காருன்னு கிடைச்சிருக்கிற குறிப்பு, ஒரு சாதாரண குறிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த சிட்டகாங் நகரத்துல இருக்கிற காவல்துறையோட ஆயுத கிடங்கை முற்றுகையிடுவதற்காக இவர் முயற்சி செஞ்சு அதன் மேலே நமது நாட்டு கொடியை ஏற்றி அந்த இதுல கொஞ்சம் முற்றுகையும் இட்டிருக்கிறாங்க. அந்த நேரத்துல காவல்துறையினருக்கும் இவங்களுக்கும் நடந்த போராட்டத்துல சில பேர் அந்த இடத்துல இறந்திருக்காங்க. இவர் தப்பிச்சு ஓடி இருக்கிறாரு. தப்பித்த பிறகு சில நாட்களிலேயே இவர் பிடிபட்டிருக்கிறாரு. பிடிப்பட்ட இவரை இப்படி தூக்கு தண்டனைன்னு சொல்லி இவ்வளவு கொடுமைப்படுத்தி தூக்கு தண்டனை போட்டு அவர் உடலையும் அவங்க தூக்கி கடல்ல போட்டிருக்கிறாங்க. அப்ப இந்த ஒரு செய்தியானது நம்மளை பல சிந்தனைகளுக்கு உள்ளாக்குது இல்லைங்களா? இது மாதிரி எத்தனை வீரர்கள், எவ்வளோ ஒரு கொடூரமான மரணங்கள், இத்தனை மரணங்களையும் தாண்டி தான் நமக்கு அந்த சுதந்திரம் கிடைச்சிருக்கு. அந்த சுதந்திரத்தை நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ஒரு சிந்தனை. இவ்வளவு தன்னுடைய இன்னுயிரை இவ்வளவு வன்முறையாக இந்த வீரர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்காம இருக்கிறோமே, இதை நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறது ஒரு சிந்தனை. இந்த ஒரு விஷயத்துக்காகவா அவருக்கு இவ்வளவு கொடூரமான மரணம் தந்திருப்பாங்க? நம்ம சிந்திக்கணும். அவருடைய வரலாறை முழுமையாக தெரிஞ்சுக்கணும். நீங்களும் அதை பற்றி ஆராயுங்கள். எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி.